தப்புகளை ஒப்புக்கொள்வோம். நாம் அவருடைய ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமையானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. 1 யோவான் 1:6-7-8. சாது சுந்தர் சிங் சொல்லும்போது நமது பாவத்தை உணராதிருப்பது அபாயகரமானது. சட்லஜ் நதியில் நான் குளித்தபோது பலடன் தண்ணீர் தலைமேல் இருந்தது, எனினும் பாரமில்லை. ஆனால் கரையில் வந்து ஒரு குடம் தண்ணீர் தலையில் சுமந்தபோது அதன் பாரம் புரிந்தது என்றார். ஆம், பாவத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வருகிற போது அதன் பாரம் புரியும். இறைவனை ஒளியாய் வெளிப்படுத்தும் 1 யோவான் 1:6-8 வரை உள்ள திருமறை பகுதி தீமையினை இருள் என்று குறிப்பிடுகிறது. இருளின் பாதையில் இருப்பது என்ன என்பதை பார்ப்பதோ புரிவதோ இயலாது என்பதால் ஆபத்துகள் அதிகம் உண்டு. பாவத்தோடு கூடிய பயணம் ஆபத்தோடு கூடிய பயணம் என்பதை புரிதல் வேண்டும். 1 யோவான் 1:6 இறைவனோடு இணைந்தவர் என்று வேடமிட்டு தீமை புரிவோரை உண்மையற்றோர் பொய்யர் என்று குறிப்பிடுகிறார். 1 யோவான் 1:7 இறைவனோடு நடப்பது அல்லது ஒளியில் நடப்பது என்பது நம்முடன் வாழ்பவர்களுடன் நாம் கொள்ளும் ஐக்கியத்தில் வெளிப்பட வேண்டும். 1 யோவான் 1:6-8 வரை உள்ள திருமறை பகுதியில் நம்மில் இருக்கிற பாவங்களை மறைத்து அதோடு வாழ்தல் என்பது நம்மை நாமே ஏமாற்றுவது, அதாவது இருளில் நடப்பது போன்றது. அது ஆபத்தான பாதை. எனவே பாவத்தை மறைத்து முயன்றிடாமல் பாவ இருள் கரையை துடைத்தெறிந்து நம்மை ஒளிரச் செய்யும் இறைவனிடம் தவறுகளை ஒப்புக்கொண்டு ஒப்புரவாக்கி மீட்பு பெற்று ஒளிருவோம். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும். தப்பு